நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மயிலாட், தேங்க்யூ மை மாஸ்டர். பரலோக தந்தை நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே மக்கோடி ஸ்தோத்திரம். அடிமை மரத்து நீங்கள் பேசுங்க, பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகள் கிடைக்கட்டும், அற்புத அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமே. இந்த ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். திரும்பமாக இயேசப்பா நாமத்தை உங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். பாருங்கள், யோசபாத்து விரோதமாக வந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவங்க ஒருமனப்பட்டு பாசி மூடி ஜெபித்த போது கர்த்தர் யுத்தத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணார். அந்த தேவன் எப்படி யுத்தத்தை செய்தார், எப்படி அவங்க வெற்றியை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 20ஆம் வசனம், 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பாருங்கள், முதலாவது தேவனை நம்பணும், முதலாவது கர்த்தரை நம்புங்கள் அப்படி சொல்லி யோசபாத்து சொல்கிறார். ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா அற்புதம் நடக்காது. அதனால தான் அந்த யோசபாத்து ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்புங்கள் அப்படி சொல்கிறார். அற்புதம் நடக்கும்னு சொல்லி நம்பணும். ஏசப்பா அந்த காரியத்தை செய்து நமக்கு தருவாங்க அப்படி சொல்லி நம்பி ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த காரியங்கள் நடக்கும். சிலர் நம்பவே மாட்டாங்க, விசுவாசம் வைக்கவே மாட்டாங்க. அது நம்புங்கள் அப்படி, கர்த்தரை முதலாவது நம்புங்கள். ரெண்டாவது என்ன, அப்போது நிலைப்படுவீர்கள். நிலையான காரியம் நம்ம நிலைத்து நிற்கணும்னா கண்டிப்பாக கர்த்தரை நம்பணும். ரெண்டாவது சொல்கிறார், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஜெபித்து உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா யோசபாத்துக்கு விரோதமாக அந்த மக்கள் வரும்போது அவங்க ஜெபிக்கும்போது அந்த ஊழியக்காரங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் நம்பினதுனால ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்கிறார், அப்படி தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். சிலர் தீர்க்க தரிசிகளை நம்ப மாட்டாங்க, ஊழியக்காரங்களை நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபித்து என்ன நடக்கும் அப்படிங்கும்பாங்க, ஒன்றுமே நடக்காது. உண்மையில் நீங்கள் ஊழியக்காரங்களை நம்பும்போது தான் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யோசபாத் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போ சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள் அப்படின்னா காரியம் சித்தியோ கர்த்தரால் வரும். காரியங்கள் சித்தினா ஆசீர்வாதம். பாருங்கள், அதுதான் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அப்படி தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், சித்தி பெறுவீர்கள் அப்படி சொல்லி சொல்கிறார். அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறார் பாருங்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி எல்லா மக்களோடும் ஆலோசனை பண்ணுகிறார். என்ன செய்ய, நம்ம அருவா கம்பு எடுக்க முடியாது. அவங்க யுத்தம் பண்ணுறவங்க எல்லாம் ஈட்டி கொண்டு வருவாங்க, ஆயுதங்கள் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஆயுதம் எடுக்கக்கூடாது, அருவாயுதம் எடுக்கக்கூடாது. பாருங்கள், ஈட்டியும் கொண்டு போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அவர் அந்த யோசபாத் அந்த ஜனங்களோடு ஒரு ஆலோசனை பண்ணுறார். என்ன ஆலோசனை பாருங்கள், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க சொல்கிறார். துதிக்கிறது பெரிய ஆலோசனை. பாருங்கள், பெரிய ஆயுதங்கள் கொண்டு போனால் கூட ஒன்றும் நடக்காது. ஆனால் துதிக்கும் பொழுது பெரிய அற்புதம் நடக்கும். ஏன்னா இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்கிறார். அதனால் நம்ம துதித்தாதான் அற்புதம் நடக்கும். சில இடங்களுக்கு போனால், சில சர்ச்சுக்கு போனால் பாட்டு பாடினா நல்லா பாடுவாங்க, சத்தமாக பாடுவாங்க. ஆனால் துதிங்கன்னு சொன்னோடனே சிலருக்கு துதியே வராது. துதிக்கிறேன்னா பாருங்கள், துதித்த நாள் தான் சாத்தான்னு ஓடுவான்.
ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம கண்டிப்பாக துதிக்கும்போது தான் அற்புதம் நடக்கணும். அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது தான் துதியினாலே எரியோ கோட்டை இடிந்து விழுந்தது. துதியினாலே நம்ம நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கண்டிப்பாக அந்த யோசபாத்து ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். முதலாவது துதிக்க வேண்டும். ரெண்டாவது பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க வேண்டும். ரெண்டாவது ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னால் நடந்து போய் கர்த்தரை துதிங்கள். எவ்வளோ பெரிய அதிசயம்! யாரும் போவாங்களா? ஆயுதம் அணிந்து 3 பக்கம் தான் அவ்வளோ பேரும் ஆயுதம் அணிந்து இருக்காங்க. பாருங்கள், கொலை செய்யணும்னா செஞ்சிடலாம். அவ்வளோ பெரிய ஆயுதம், அறுவாள் பாருங்கள், ஈட்டி என்னெல்லாம் வச்சுருப்பாங்க, வாள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக என்ன சொல்கிறார் பாருங்க, நடந்து போய் கர்த்தரை துதிங்கள். எப்படி இதை செய்ய முடியும்? ஆனால் அந்த ஜனங்களை செய்திருக்காங்க பாருங்கள். அந்த யோசபாத்து ராஜாவுக்கு கீழ்ப்படிந்திருக்காங்க பாருங்கள். நம்ம கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராவது அறுவலை தூக்கி வச்சுருந்தா நம்ம கிட்ட போக முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த ராஜா சொல்கிறாரு, அந்த ஸ்தோத்திரம், அவங்க ஆயுதம் வச்சுருக்கவங்க முன்பாகவே கர்த்தரை துதிங்க. ஒரு காலத்தில் நாங்கள் இடையன்குடியில் மீட்டிங் நடத்தி கொண்டு இருந்தோம். மாதந்தோறும் மீட்டிங். அதில் ஒரு பையனுக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு, தாமஸ்ன்னு ஒரு பையன், வாலிப பையன், மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். அவர் ஆர்சிலேருந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டான். அதனால அவங்க அப்பா செய்வனை வச்சு அவர் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு அவனோடனே நாங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு ஜபா வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் 2-3 சகோதரர் சேர்ந்து ஊழியத்துக்கு போனோம். அங்கே போய் இந்த ஒவ்வொரு கடற்கரை பகுதியில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உபவாசம் பண்ணி சுவிசேஷம் சொல்லி நல்லா மீட்டிங் நடத்திட்டு எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருந்து மீட்டிங் மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் சுவிசேஷம் அப்படி சொல்லி நாங்கள் சந்தோஷமாக வரும்போது அந்த பையன் தாமஸு மைண்டு சேஞ்ச் ஆகி அறுவலை எடுத்துகிட்டு தெருவெல்லாம் வெட்ட போயிருக்கான். உடனே நிறைய பேர் கூடி நிற்கிறாங்க. அவன்கிட்ட யாரும் போக முடியல. ஏன்னா அருவா வச்சுருக்கான் கையில். பற்றிகளா வெட்டிடுவான்னு சொல்லி யாரும் பக்கத்தில் போகல. நிறைய ஆண்கள், பெண்கள், சின்ன பிள்ளை எல்லாம் கூடி நிற்கிறாங்க. நடுவில் அவன் நிற்கும் அறுவலை வச்சுட்டு. நாங்கள் ஊழியத்துக்கு போய்ட்டு சந்தோஷமாக வரோம். வந்தோடனே சொன்னாங்க, இப்படி நீங்கள் வீட்டில் ஒரு பையன் வச்சுருந்தீங்களா, அந்த பையனுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகி அருவாள் எடுத்து எல்லாரையும் வெட்ட போயிட்டான். அந்த நடுவில் நிற்கா, யாரும் கிட்ட போக முடியல, அருவா வச்சுருக்கான் அப்படின்னோடனே நானும் பயந்துட்டேன். ஈசப்பா நான் என்ன செய்யணும் தெரியலையே அப்படி சொல்லி எனக்கு பக்கத்தில் போக முடியல. நான் தூரம் நின்று அவன் தாமஸ்னு பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் சத்தமே கொடுக்கல. ஏசப்பா ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசுகிறாங்க. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி தெரியுமா? அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன் தெரியுமா? அவர் எப்படி பேசினார்? நீ போய் பக்கத்தில் நின்று இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியை வெளியே போய் என்று கட்டளை கொடுக்குறேன் சொல்லு அப்படி ஏசப்பா சொன்னாங்க. எப்படி கையில் அருவா வச்சுருக்கிறான், அவன் மைண்டு சேஞ்சாகி இருக்கான், எப்படி போக முடியும்? ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ சொல்லி நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் இயேசுவின் நாமத்திலே பொல்லாத ஆவியை வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன் அப்படி 3 தடவை சொல்லி முடித்த உடனே அறுவலை கீழே போட்டு பொத்தடின்னு விழுந்தான் கால் மாட்டில். எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்கள். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்மள்கிட்ட யாரும் யுத்தத்துக்கு வரவே முடியாது. அறுவலை கொண்டு வந்தாலும் கீழே போட்டு விழுந்து கிடப்பாங்க. கண்டிப்பாக அதனால தான் யோசபாத்து அந்த ஜனங்கிட்ட அவங்க எல்லாம் என்ன வச்சுருக்காங்க, அல்லேலூயா ஆயுதம் வச்சுருக்காங்க, அவங்க முன்னால் கடந்து போய் கர்த்தரை மட்டும் துதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். எவ்வளோ பெரிய தெய்வம்! அல்லேலூயா. அந்த பையனுக்கு ஜெபிச்சு இன்றைக்கி ஈசிஐ சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறான், ஊழியம் செய்கிறான். ஆண்டவர் அவனுடைய எல்லா போராட்டத்தை மாற்றி மைண்டு சேஞ்சான கிரிகளை மாற்றி ஆண்டவருக்கு பாஸ்டராக கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். அந்த தேவன் ஜீவனுள்ளவர். அன்பு பிள்ளைகளை, அதனால தான் யோசபாத்து சொல்லுகிறார், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள். துதிக்க மட்டும் செய்யுங்க. அடுத்தால என்ன சொல்லுங்க, அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினா. பாட்டு பாடுங்கன்னு சொல்றான். பாட முடியுமா? முடியும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அதே போல்
எல்லாரும் என்ன செய்கிறாங்க? 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்கள்! எவ்வளவு பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலி! எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்கள்! ஸ்தோத்திரம். அவங்க ஏதாவது யாரும் ஆயுதம் கொண்டு போகலை. மக்கள்லாம் பாடி துதி செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தரை பாடுகிற பாட்டுலாம் அவ்வளோ பெரிய வளம் இருக்குது. துதிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய வளம் இருக்குது. நீங்கள் துதித்து பாருங்கள், பாட்டு பாடி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. ஐயோ இப்படி பிரச்சனை ஆகிட்டே, வெட்டணும்னு சொல்கிறானே, குத்துருவின்னு சொல்கிறானே, சண்டைக்கு வரானே, அழகாங்க. மனுஷனை தேடி ஓடாதுங்க. அந்த மனுஷன்ட்டு சொல்ல பார்த்துலாமா, இந்த மனுஷன் சொல்ல ஓடாதுங்க. தெய்வ சமத்திலே காத்திருந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். சத்தமிட்டு ஜெபம் பண்ணுங்க. துதித்து பாட்டு பாடி பாருங்களேன். சத்தமாக பாட்டு பாடி பாருங்களேன். பக்கத்து வீட்டுக்கு வரங்க பிரச்சனை வந்து உங்களை வெட்டி விடுவே அப்படின்னு சொன்னான்னா அழாதுங்க, எங்கேயும் ஓடாங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடி பாருங்க. பாட்டுல அவ்வளோ பெரிய வளம் இருக்குது. அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனேயே ஆண்டவர் 3 பேர் வந்தாருங்க பாருங்க. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயர் மலை, அத்தனை பேரும் மொத்தமாக தான் வந்தான். வரும்போது மொத்தமாக தான் வருவான். ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது அவன் ஒருத்தருக்கு விரோதமாக எழுப்பிடுவான். உங்களுக்கு விரோதமாக மொத்தமாக வாரான் அப்படின்னு நினைக்கிங்களா? பயப்படாதுங்க. ஒருத்தருக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. எழும்பினாக்கா அவன் என்ன செய்கிறாரு? வெட்டுண்டு விழுந்துட்டான். அத்தனை பேரும் செத்து போனாங்க. ஒருத்தன் வெட்டிட்டான். எவ்வளோ பெரிய அதிசயம்! எப்படி வெட்டினாங்க? எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். எப்படி அணியல்? அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அம்மோன் புத்திரரும் மோவாபியர் 2 பேரும் சேர்ந்து சேயர் மலை தேசத்தார் குடிகளை சங்கரிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சேயர் குடிகள் அவன் என்ன செய்தான்? சோத்திரம் அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களி ஒரு 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்துருந்தான். மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் ஒன்றா சேர்ந்திருந்தவன் தாங்களும் தங்களை ஒருவரை அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 3 பேர் 4 பேர் வந்துட்டாங்க மொத்தமாக சேர்ந்து. பயப்படாதுங்க. பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனே நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல துதிங்க. கர்த்தர் அவங்க ஒருவருக்கு ஒரு விரோதமாக எழும்பு பண்ணிட்டாங்க. மொத்தமாக சேர்ந்து தான் வருவாங்க. ஆனால் ஒருவருக்கொருவர் சண்டைகள் வந்துடும் பாருங்கள். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர். அதனால் பாருங்கள், அங்கே நிறைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கிடக்குது. யோசபாத்து அத்தனையும் 3 நாளாக கொள்ளையிட்டார்களாம். அவ்வளோ மிகுதியான பொருள்கள் கிடைச்சது. எல்லாம் எடுத்துகிட்டு போய் 4ஆம் நாளில் பராக்கலாவை கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக அவங்க எல்லாம் பெராக்காவில் கூடி 4ஆம் நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கான்னு பேர் வச்சிருக்கு. பெராக்கான்னு ஸ்தோத்திரம் செலுத்துதல். நிறைய பேர் ஏசப்பா அற்புதம் செய்ததுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அற்புதம் செய்து முடித்த உடனே ஸ்தோத்திரம் சொல்ல மறந்தே போயிடுவாங்க. ஸ்தோத்திரம் சொல்ல மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம் காணிக்க கொடுக்க மறந்துடுவாங்க. ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜெபிச்சு முடிஞ்சால் அற்புதம் நடஞ்சாலும் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அந்த யோசபாத்தை மறக்கலை. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறவர். அவர்கள் 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கை பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எப்படி திரும்பினார்கள் பாருங்கள் எல்லாரும். ஏன்னா சத்துரு மேலே கலிகூற செய்துட்டார். ஜெயம் கொடுத்து விட்டார், வெற்றி கொடுத்து விட்டார். அதனால எல்லாரும் அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, நமக்கு அற்புதம் நடந்துரு சொல்லி
தோத்திரம் செலுத்தாமல் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு பின்பாக யோசபாத்து எல்லா ஆலயத்துக்கு தான் போயிருக்காங்க. தம்புரோடும் நடனத்தோடும் பாருங்க, சோத்திர சுரமண்டலத்தோடும் பூரிகை எழுத்தோடும் எல்லாம் அடித்து கொண்டாடி கொண்டாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகிறாங்க, கொண்டாடி துதிக்கிறாங்க, கொண்டாடிட்டே ஆலயத்துக்கு போகிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம்னு சொல்லி. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்துட்டு. பத்திகளா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். அன்பு பிள்ளைகளே, நம்ம கண்டாலே பயம் வரும், மற்றவங்களுக்கு எதிரிகளுக்கு பயம் வரும். எப்போ வரும்? நம்ம பாடி துதி செய்ய ஆரம்பிக்கணும். எவ்வளோ பிரச்சனை யார் பண்ணாலும் பாடி துதி செய்ய ஆரம்பித்தோன்னு தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகி சண்டைகளை உண்டு பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கு பின்னால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறா என்பதை நிரூபித்து காட்டுவார். இந்த யோசபாத்தை கூட இருக்கிறான்னு சொல்லி நிரூபித்து காட்டி விட்டார். பற்றியலா, பெராக்காவில் எல்லாரும் கூடி சோத்திரம் சொன்னது மட்டும் இல்லை, எல்லோரும் எருசலேம் ஆலயத்துக்கு போகும்போது கொண்டாடி போகிறாங்க, தம்பூர் அடிக்கிறாங்க, பூரி அடிக்கிறாங்க, சுரமண்டல வை எவ்வளோ பார்த்து அப்படி சந்தோஷமாக ஆலயத்துக்கு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போனா அந்த பக்கங்கள் எல்லாத்துக்கும் உண்மையிலே கர்த்தர் உயிரோடு இருக்கிறா, யோசபாத்தோடு கூட இருக்கிறா என்பது கர்த்தரால் வந்த பயங்கரம் அவர்களுக்கு பயங்கரமாயிட்டு. அப்படி தான் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பயப்படாதபடி நம்ம பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அங்கே யுத்தம் செய்து உண்மையிலே கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கிறா என்பதை நிரூபித்து காட்டுவார். அன்பு பிள்ளைகளை நிரூபித்து காட்டுவார். யோசபாத்துக்கு ஜெயம் கொடுத்த தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பார். யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களோடு யுத்தம் பண்ண கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயித்து தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறக்கக்கூடாது. ரெண்டாவது ஆலயத்து போகவும் மறக்கக்கூடாது. ஆலயத்து சும்மா போகலை, தம்புரை போட்டு கொண்டாடி போகிறாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அதே போல் நம்ம ஆலயத்திலும் தம்புரு பூரியில் போட்டு வாசித்து ஆண்டவரை கொண்டாடணும். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கொண்டாடி இருக்காங்களே, சோத்திரம். அதுபோல் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம தரும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அந்த யோசபாத்து கூட இந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த வசனங்கள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது. ஏசப்பா இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாங்க. இன்றைக்கும் இதே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நிச்சயமாக ஏசப்பா உங்கள் எதிரிகளோடு சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி உங்களை கலிகூற செய்வார். எப்படி யோசபாத்து ஜனங்கள்லாம் கலிகூர்ந்து கொண்டாடி தம்புரோடு பூரிகளோடு ஆலயத்துக்கு சுரமண்டலத்தோடும் ஆலயத்துக்கு போனாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம். ஆண்டவர் அப்படி செய்வார். கண்களை மூடி பரலோக பிதாவே நன்றி சொல்கிறேன். முழங்கால் போட்டு ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வருகிற ஏசப்பா எப்படி இந்த யோசபாத்தை யுத்தம் செய்து ஜெயம் கிடைச்சோ அப்படி ஜெயம் கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எப்படி அவர்கள் பராக்கல ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அப்படி பிள்ளைகள் அற்புதம் நடந்த போது ஸ்தோத்திரம் பண்ணட்டு ஏசப்பா. அது மட்டும் இல்லை, ஆலயத்துக்கு போட்டு ஏசப்பா கொண்டாடி சந்தோஷத்தோடு ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயம் செய்யறக்காக்க நன்றி. உங்கள் கரங்களே தாழ்த்துரு. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. கலங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. பயந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. எந்த காரியத்தில் பயப்படுறாங்களோ, எந்த காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. ஜெயத்தை கொடுங்க தகப்பனே. அவங்க பாடி துதிக்கணும் ஏசப்பா. மறக்கக்கூடாது ஆண்டவரே. கவலைப்படக்கூடாது, அழுதுட்டு படுக்கக்கூடாது, அழைத்து போகாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே சோத்திரம். அப்படியே நீங்கள் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கரங்களை தாழ்த்துட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. இந்த அருமையாக டிவியை அல்லேலூயா பயன்படுத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவர் மனைவிக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க. அண்ட் ஒரு பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இன்னும் பல லட்சம் பேருக்கு, பல கோடி பேருக்கு ஆண்டவரே இந்த ஜோசுவா டிவியில் நடக்கிற செய்திகள் செய்தி கொடுக்குற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு செய்திகளும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக மாறட்டும். ஏதோ
பார்த்தாங்க செய்து நல்லா இருந்து அப்படி இல்லை ஏசப்பா, அற்புதம் நடக்கணும்ப்பா, அதிசயம் நடக்கணும் ஏசப்பா, மக்களுக்கு அனைவரும் சந்திக்கணும், தொடணும் ஏசப்பா, அனைவருடைய கண்ணீர்கள் மாறணும், கவலை மாறணும், அனைவருடைய பிரச்சனை மாறணும் ஏசப்பா, அனைவருக்கு விரோதமாக எழும்புறவங்களோட நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்கணும் தேவன். அப்படி செய்யறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டோடைய கரத்திலேயே தாழ்த்துரு, பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். தேவன் அப்படி செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ லகரா தூனா ஷேமனா சம்பலா பௌதனா ஷியாக்கா ஐலா டஜுனி ஸ்டேகலா பௌதனா ஷியாரா பௌதரா பவர் நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படி செய்யறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, கரங்களை தாழ்த்தணும், ஆசீர்வதிங்க, கிருபையினாலும் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்கப்பா, அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். அல்லேலூயா. பெரிய காரியம் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.